நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 5 ஆல்ஃபாலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். அண்டு இது தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரிக்கு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 36,400 ரூபாயிலேருந்து 1,15,700 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5/11/2025 அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 மொழியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியிலும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கோ அந்த லாங்குவேஜுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக குரூப், அதாவது குரூப் 5க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஆல்ஃபா சர்வீசஸ்க்காக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7/10/2025 அதாவது இன்றைக்கி தான் அப்ளிகேஷனே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5/11/2025 அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது சப்போஸ் ஏதாவது வந்து நான் கரெக்ஷன் வந்து பண்ணணும், ஏதோ ஒரு மிஸ்டேக்கை வந்து பண்ணிட்டேன், அதை நான் வந்து கரெக்ஷன் பண்ணணும், இது இம்பார்ட்டான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கரெக்ஷன் பண்ணுறதுக்காக விண்டோ பீரியட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனில் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து விண்டோ கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷனோட டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி காலையில் 9:30லேருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கான இந்த ஃபஸ்ட் பேப்பருக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் செகண்ட் பேப்பர் வந்து இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதியே ஈவினிங், அதாவது ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும், அதாவது 2:30லேருந்து 5:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன, அண்டு இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, என்ன பொசிஷன்ஸ் வந்து இருக்குது, அண்டு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ஒன்ஸ் மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் அசிஸ்டன்ட் செக்ஷன், அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரிக்காக லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 22 காலி பணியிடங்களும், அண்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸுக்காக 3 காலி பணியிடங்களும், அண்டு அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 5 காலி பணியிடங்களும், அண்டு அசிஸ்டன்ட் ஃபினான்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 காலி பணியிடங்களும், டோட்டலாக 32 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸுக்கு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லா அண்ட் ஃபினான்ஸுக்கு லெவல் 16 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சில் வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த அசிஸ்டன்ட், அதாவது உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெவல் 9 வரைக்கும் உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எலிஜிபிலிட்டி, அதாவது ஏஜ் லிமிட்டோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1/7/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். 18 வயதுலேருந்து 35 வயதில் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லெவலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, உதவியாளர் லெவலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 30 வயது வரைக்கும் உங்களுக்கு இந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் டிசபிலிட்டி பர்சனுக்காகவும் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு வீடியோ கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிலாக்ஸேஷனும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டி அண்டு எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுக்கல. சரிங்களா? அப்படி கொடுத்துருந்தா வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க, எதுவும் கொடுக்கல. அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கிடையாது. சரிங்களா? இதில் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் என்ன, அதோட சர்வீஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும். இதில் அது மட்டும் இல்லாமல் நாட் லெஸ் தென், சரிங்களா, அதாவது நாட் லெஸ் தென் 5 இயர்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்காகவும் அல்லது இந்த அசிஸ்டண்ட்டை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த லாவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தா இல்லைங்களா, அதுக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் காமர்ஸோ அல்லது எக்கனாமிக்கோ அல்லது சயின்டிஸ்ட்டோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் சர்வீஸ் பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட் லெஸ் தென், அதாவது தென் 5 இயர்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அசிஸ்டண்ட் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நீங்கள் ஆஃபீஸ் உதவியாளருக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி, சரிங்களா, பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து எதனால் நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம். அண்ட் நாட் லெஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட் கேட்டகிரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்டு மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் கேட்டகிரியில் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் காமர்ஸோ அல்லது எக்கனாமிக்கோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்டிஸ்ட்டோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சர்வீசஸ் பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாட் லெஸ் தென் 3 இயர், அதாவது எதர் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது கேட்டகிரி அசிஸ்டன்ட் இன் போத் ரெண்டுமே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பீரியடை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் கேட்டிருக்கிறது என்னென்னா டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பீரியடு மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் அண்ட் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு வந்து இருக்கும். சரிங்களா? அது என்ன ப்ராசஸ் அண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் எக்ஸாமினேஷனில் வந்து எவ்வளோ மார்க் வந்து இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரியிலேருந்து தான் உங்களுக்கு இந்த கொஷினே வரும். டோட்டலாக மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் வந்து கொஷின் வரும். அண்டு உங்களுக்கு 3 ஹவர்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டியூரேஷன் வந்து இருக்கும். சரிங்களா? டோட்டலாக 60 மார்க் எடுத்தாவே குவாலிஃபைடு தான். அண்டு டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமின் டைப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் தான். அண்டு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து டிகிரியில் தான் உங்களுக்கு சம்மந்தப்பட்டது தான் வந்து கேட்பாங்க. 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து டியூரேஷன் வந்து இருக்கும். டோட்டலாக 200 மார்க் எக்ஸாமு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இருக்கும். செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? அது என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ அல்லது அப்ளை பண்ணுறதோட டவுட்டோ அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன்லையோ அல்லது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு பற்றியோ அல்லது உங்களுடைய
இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஒர்க்கிங் டேஸ் பிட்வீன் சரிங்களா ஒர்க்கிங் டேஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குமா அப்படின்ற சில பேர் வந்து கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் ஹெல்டு சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சென்டர் சரிங்களா. சென்டர் ஒன்லி சென்னையில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்ளிகேஷன் ப்ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாவே போதும். அப்ளிகேஷன் ப்ரிவ்யூவில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல் கேட்டகிரி சரிங்களா. எல்லா கேட்டகிரியும் வந்து பார்த்திங்கன்னா ₹100 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஃபீஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அண்டு இதில் என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. இதில் எப்படி அப்லோடு பண்ணணும் அண்டு எதில் அப்லோடு பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்குற போது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து இருக்கணும் சரிங்களா. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதாகும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. நீங்கள் இப்படி கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் எதுக்கு குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரி இப்போ வந்து வந்தாச்சு. எதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ வந்து பார்த்துடலாம். கமாண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 5 ஆல்ஃபாக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு கமாண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ITI லெவல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு கமாண்ட் டெக்னிக்கல் அதாவது கமாண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிருந்துச்சு. 2 ஆல்ஃபா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிருந்துச்சு. அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இதுக்கான அட்மிட் கார்டு இதில் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இப்போ எதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு இல்லை நீங்கள் அதை நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஆன்லைன் அதாவது அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு 7/10/2025 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். விண்ணப்பிக்க அப்படின்னு நீங்கள் கொடுத்தா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இதே மாதிரி தான் சரிங்களா. சேம் இதே மாதிரி நீங்கள் கொடுத்தாவே இந்த மாதிரி பேஜில் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ கைஸ் இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு தெரியல அப்படின்றது ஹவு டு அப்ளை அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அண்ட் அசிஸ்டன்ட் லெவலில் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தாவே போதும். உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து வேலையே இருக்கும். ஸோ கைஸ் தேங்க்யூ.